என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பவர்ஃபுல்லான இட்டாச்சியை யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லீஃப் ஷினோபி கேட்பாரு. இதுக்கு அவரோட கேப்டன் அவனோட தம்பி தான் அவனை சாவடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பேசுறது எல்லாத்தையும் சாஸ்கே கேட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த லீஃப் ஷினோபி இவன் அகாட்சிக்கில சேர்ந்து நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்க ஒரு கிளானையே அழிச்சிருக்கான். ஒரு கிரிமினலு, அதனாலதான் அதே கிளானை சேர்ந்த அவனோட தம்பியை அவனை சாவடிச்சு அப்படின்னு சொல்லி பிங்கோ புக்ல இருக்க இட்டாச்சியோட போட்டோல ஒரு குணாயை குத்துவான். ஒரு அளவுக்கு மேல அவனோட பொறுமையை இழந்த சாஸ்கே அங்க இருந்து ஏந்து ஒரு குணாயை எடுத்து அவனுங்களே போடலாம்னு சொல்லி போவான். அப்போ ஒரு கை வந்து சாஸ்கேவோட ஷோல்டர் மேல படும். விடு சாஸ்கே, அவனுங்க கடக்குறானுங்க, அவனுங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது, அதனாலதான் அவனுங்க இப்படி பேசுறானுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாஸ்கே, அப்போ இருங்க, அவனுங்களுக்கு போயிட்டு உண்மை என்னன்னு நானே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் யாராது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஸ்லோவா டோபியோட முகத்தை காட்டுவானுங்க. அந்த சீனு உண்மையிலே செம்மையா இருக்கும். அதுக்கு டோபி, வேணாம் சாஸ்கே, இங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, இப்ப நீ கை வச்சனா அது தப்பாயிடும், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிடுவானுங்க. இதுவே அந்த பிங்கோ புக்ல ரின்னோட போட்டோ இருந்து யாராவது ரின் மேல குணாயை குத்தி இருந்தா அந்த இடத்துல என்ன